வாங்க தமிழ்நாட்டு அரசியல்ல இருக்கிற ஒரு சுவாரஸ்யமான புதிரை பத்தி பாப்போம். சினிமா நட்சத்திரங்கள் எப்படி இங்க இவ்ளோ சுலபமா ஆட்சியாளர்களா மாற முடியுது? இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்கு. அதைத்தான் நாம இன்னைக்கு விரிவாக பார்க்க போறோம். தமிழ்நாட்டை பார்த்தீங்கன்னா அது பல முரண்பாடுகளோட சங்கமம்னு சொல்லலாம். ஒரு பக்கம் சினிமா பிரபலங்களோட தனிநபர் கல்ட்டில் தான் அரசியல் நடக்குது. ஆனா இன்னொரு பக்கம் பாருங்க, சுகாதாரம் மக்கள் நலத்திட்டம்னு வரும்போது இந்தியாவுக்கே தமிழ்நாடு தான் ஒரு ரோல் மாடல். இது எப்படி சாத்தியம்? இதுதான் நம்ம இன்னைக்கு அலச போற முக்கியமான புதிர். இந்த ரெண்டு விஷயமும், அதாவது பிரபலங்களின் ஆட்சி மற்றும் வளர்ச்சி, ஒரே நேரத்துல எப்படி உண்மையாக இருக்க முடியுது? வாங்க உள்ள போய் பார்க்கலாம். சரி, முதல்ல இது எப்படி ஆரம்பிச்சதுன்னு பார்க்கலாம். இந்த சிஸ்டம் ஒன்னும் நேத்து திடீர்னு முளைச்சதில்ல. கிட்டத்தட்ட 80 வருஷமா ரொம்ப திட்டமிட்டு கட்டப்பட்டது. அந்த ப்ளூ பிரிண்ட்டை தான் இப்போ நாம பார்க்க போறோம். இது ஒரு படிப்படியான வளர்ச்சி. 1940கள்ல திராவிட இயக்கம் அவங்களோட கொள்கைகளை பரப்புறதுக்கு சினிமாவை ஒரு கருவியா பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. அப்புறம் பாருங்க, 1952ல கருணாநிதி வசனம் எழுதின பராசக்தி படம் வந்துச்சு. அது தியேட்டர்களையே ஒரு அரசியல் வகுப்பு மாதிரி மாத்திருச்சு. அதுக்கப்புறம் தான் பெரிய திருப்புமுனை. 1972ல எம்ஜிஆர், அதாவது எம்ஜி ராமச்சந்திரன் அவரோட கட்சியிலிருந்து பிரிஞ்சு வந்து தன்னோட லட்சக்கணக்கான ரசிகர் மன்றங்களையே ஒரு அரசியல் கட்சியா மாத்துனாரு. அதுதான் அதிமுக. இப்போ அதே ஃபார்முலாவை பின்பற்றி தான் 2024ல நடிகர் விஜய் கிட்டத்தட்ட 85,000 ரசிகர் மன்றங்களோட அடித்தளத்துல தவைக்கன்னு ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு. எம்ஜிஆர் உருவாக்குனது ஒரு அற்புதமான சிஸ்டம். அது ஒரு சுய வலுப்படுத்தும் இயந்திரம் மாதிரி. முதல்ல சினிமா மூலமா புகழ் சம்பாதிக்கிறது, அந்த புகழை வச்சு ரசிகர் மன்றங்களை உருவாக்குறது, அப்புறம் அந்த ரசிகர் மன்றங்களை தேர்தல் இயந்திரமா மாத்தி ஓட்டு வாங்குறது, ஆட்சிக்கு வந்ததும் மக்கள் நல திட்டங்களை கொண்டு வர்றது. அந்த திட்டங்களால பயனடைஞ்ச மக்கள் இன்னும் பெரிய ரசிகர்களா, விசுவாசமான வாக்காளர்களா மாறுவாங்க. இது ஒரு முடிவே இல்லாத வட்டம். பிரில்லியன்ட் இல்லையா? சரி, இந்த மாடல் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்துட்டோம். ஆனா இது ஏன் இவ்ளோ சக்தி வாய்ந்ததா இருக்கு? அதுக்கு நாம ஒரு ரசிகர் எப்படி ஒரு கட்சிக்காக உயிரையே கொடுக்கிற வாக்காளரா மாறுறாருன்னு உளவியல் ரீதியா பார்க்கணும். இதுக்கு உளவியல்ல பாராசோஷியல் உறவுன்னு ஒரு பேர் இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, நாம டிவில பார்க்குற ஒரு நடிகரையோ இல்ல பிரபலத்தையும் நம்மளோட நெருங்கிய நண்பர் மாதிரி நினைச்சுக்கிறது. அவங்க நம்ம கிட்ட பேசவே மாட்டாங்க, நம்மள அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனா நமக்கு அவங்க மேல ஒரு ஆழமான தனிப்பட்ட பிணைப்பு உருவாயிடும். இதுக்கு பின்னாடி பல உளவியல் தந்திரங்கள் வேலை செய்யுது. ஒன்னு, கவர்ந்திழுக்கும் அதிகாரம். அதாவது அந்த நட்சத்திரத்துக்கு ஏதோ ஒரு தெய்வீக சக்தி இருக்குன்னு நம்புறது. 2வது, ஒளிவட்ட விளைவு. படத்துல நல்லவரா நடிச்சா நிஜத்திலயும் அவங்க ஒரு திறமையான ஆட்சியாளரா இருப்பாங்கன்னு தப்பா நினைச்சுக்கிறது. 3வது, அடையாள இணைவு. ரசிகரோட அடையாளம் அந்த நட்சத்திரத்தோட அடையாளத்தோட கலந்துடுறது. அதனால அந்த ஸ்டாரை யாராச்சும் விமர்சிச்சா அது தங்களையே தாக்குற மாதிரி உணர்வாங்க. கடைசியா, கூட்டு உற்சாகம். பட ரிலீஸ், அரசியல் பேரணிகள்ல ஆயிரக்கணக்கான பேர் ஒன்னா சேரும்போது ஒரு விதமான கூட்டு மனநிலை உருவாகும். அது பகுத்தறிவை ஓரங்கட்டிட்டு உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். அப்போ இவ்ளோ பெரிய உணர்ச்சிபூர்வமான சிஸ்டம் இருக்கு. ஆனா முக்கியமான கேள்வி, இதனால மக்களுக்கு உண்மையிலே நன்மை கிடைக்குதா? பதில் கொஞ்சம் சிக்கலானது. ஆம், அதே சமயம் இல்லைன்னு சொல்லலாம். இங்க பாருங்க, ஒரு பக்கம் மக்கள் நல திட்டங்கள்ல தமிழ்நாடு சூப்பரா செயல்படுது. எம்ஜிஆர் கொண்டு வந்த சத்துணவு திட்டம் இன்னைக்கு இந்தியா முழுக்க பரவி இருக்கு. சுகாதாரத்துறையில நம்ம 2வது இடத்துல இருக்கோம். ஆனா இன்னொரு பக்கம் பாருங்க, கல்வி தரத்துல நம்ம ரொம்ப பின்தங்கி இருக்கோம். ஊழல் பத்தியும் சொல்லவே வேணாம். ஜெயலலிதா மேல இருந்த சொத்து குவிப்பு வழக்கு ஒரு பெரிய உதாரணம். சோ ஒரு பக்கம் நன்மை, இன்னொரு பக்கம் பயங்கரமான தீமை. இந்த நம்பரை பாருங்க, 18.67 கோடி ரூபாய். இது ஒரே ஒரு ஊழல்ல ஏற்பட்ட நஷ்டம். பார் லைசன்ஸ் கொடுத்ததுல நடந்த முறைகேடுன்னு மாநில தணிக்கை அலுவலகமே சொல்லிருக்கு. இது வெறும் ஒரு சின்ன துளிதான். 41. இது ஒரு அரசியல் பேரணியில் ஏற்பட்ட நெரிசல்ல இறந்த அப்பாவி மக்களோட எண்ணிக்கை. இதுல என்ன சோகம்னா, சினிமா விழாக்கு கூட்டம் சேர்க்கிற அதே மனநிலையில ஒரு அரசியல் கூட்டத்தை நடத்தினதோட விளைவு இது. இது எவ்வளவு ஆபத்தானதுன்னு நமக்கு புரிய வைக்குது. இந்த மாதிரி தோல்விகள், ஊழல்கள்லாம் நடக்கும்போது ஒரு முக்கியமான கேள்வி எழும்புது. இந்த டிஜிட்டல் யுகத்துல, இந்த இன்டர்நெட் காலத்துல வாக்காளர்கள் இன்னும் இந்த சினிமா மாயிலேருந்து வெளியே வரலையா, இல்ல இந்த மாய கொஞ்சம் கொஞ்சமா உடையுதா? இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் ரஜினிகாந்தோட அரசியல் பிரவேசம். எம்ஜிஆர் எப்படி ஜெயிச்சாரு, ரஜினிகாந்த் ஏன் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே பின்வாங்கினார்னு பார்த்தா ஒரு விஷயம் புரியும். எம்ஜிஆர் கிட்ட ரசிகர் மன்றம்ங்கிற அமைப்பு இருந்துச்சு, கூடவே திராவிட அரசியல்ங்கிற ஒரு வலுவான சித்தாந்தமும் இருந்துச்சு. ஆனா ரஜினிகாந்த் கிட்ட ரசிகர் மன்றங்கள் இருந்துச்சு, ஆனா தெளிவான அரசியல் சித்தாந்தம் இல்ல. இந்த வித்தியாசத்தை மக்கள் சரியா புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த வாக்காளர் சதவீதத்தை பாருங்க.
இதுல அந்த வித்தியாசம் அப்பட்டமா தெரியுது. சென்னை மாதிரி நகர்ப்புறங்கள்ல படிச்சவங்க மத்தியில ஓட்டுப்பதிவு கம்மியா இருக்கு, வெறும் 54% தான். ஆனா தருமபுரி மாதிரி கிராமப்புறங்கள்ல எங்க நலத்திட்டங்கள் தான் அவங்க வாழ்க்கையை தீர்மானிக்குதோ அங்க 81% பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. இதுல இருந்தே தெரியுது இந்த சினிமா அரசியல் மாடல் எங்க இன்னும் வலுவா இருக்குன்னு. எழுத்தாளர் வாசந்தி சொல்ற மாதிரி எம்ஜிஆர் கிட்ட ஒரு அரசியல் சித்தாந்தம் இருந்துச்சு. ஆனா விஜய் கிட்ட அது இல்ல. எம்ஜிஆர் ரசிகர்கள் வெறும் ரசிகர்கள் இல்ல, அவங்க அரசியல் ரீதியா பயிற்றுவிக்கப்பட்ட தொண்டர்கள். அவங்க கட்சி கட்டுப்பாட்டை மதிச்சாங்க. இப்போ வர்ற விஜய் போன்ற நடிகர்களுக்கு முன்னாடி இருக்கிற பெரிய கேள்வி இதுதான்: வெறும் சினிமா புகழ் மட்டுமே அரசியல்ல ஜெயிக்க போதுமானதா? ஆக இது நம்மை ஒரு முக்கியமான இறுதி கேள்விக்கு கொண்டு வருது. உணர்ச்சிகளை மட்டுமே மூலதனமா வச்சு கட்டமைக்கப்பட்ட ஒரு அரசியல் அமைப்பை பகுத்தறிவை கொண்டு சீர்திருத்தம் செய்ய முடியுமா? தனிநபர் வழிபாட்டுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அரசியல் கலாச்சாரம் என்னைக்காவது ஒரு நாள் உண்மையான பொறுப்புடைமைக்கும் வெளிப்படைத்தன்மைக்கும் முக்கியத்துவம் கொடுக்குமா? யோசிக்க வேண்டிய விஷயம்.